ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லப் போறேன். இத நான் இதுவரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதில்ல. என் பேரு மாயா. எனக்கு இப்போ 26 வயசாகுது. நான் ஒரு கிராமத்து மருமகள். ஆனா என் உடல் அமைப்பும் தோற்றமும் எப்படின்னா, நான் மொட்டை மாடியில முடி காய வைக்க போனாலே அந்த தெருவுல இருக்கிற அத்தனை ஆண்களும் அவங்க வேலைய மறந்துட்டு என்னையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னோட மெலிந்த இடுப்பும் என் முகத்தோட பொலிவும் பார்த்துட்டு கிராமத்து இளைஞர்கள் மட்டும் இல்ல, பெரியவங்களோட மனசும் தடுமாறிடும். என் கணவர் பேரு ராகேஷ். அவரு சிட்டில ஒரு பிரைவேட் கம்பெனில செக்யூரிட்டி ஹெட்டா இருக்காரு. அதனால அவருக்கு எப்பவுமே நைட் டியூட்டி தான். பகல்ல தூங்குவாரு, நைட்டு வேலைக்கு போயிருவாரு. அதனால நான் வீட்ல பாதி நேரம் தனியா இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். என் கூட வீட்ல என் கொழுந்த ரோஹன் மட்டும்தான் இருப்பான். அவன் இப்போதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கான். இது போன கோடை காலத்துல நடந்த கதை. அப்போ பயங்கரமான வெயில் அடிச்சுது. எங்க வீட்டுக்கு எதிர்ல ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு புது சூப்பர்வைசர் வந்திருந்தான். அவன் பேரு ஆகாஷ். ஆகாஷ் சிட்டில இருந்து வந்தவன். பாக்குறதுக்கு செம ஸ்மார்ட்டா உயரமா இருப்பான். அவனோட உடம்ப பார்த்தாலே தெரியும் அவன் ஒரு ஜிம் பிரியன்னு. நான் தினமும் சாயங்காலம் மொட்டை மாடிக்கு காத்து வாங்க போவேன். ஆகாஷ் எதிர் பில்டிங்ல நின்னு வேலைய பார்த்துட்டு இருப்பான். தடவை இங்க கண்ணு சந்திச்சப்போ ஆகாஷ் லேசா சிரிச்சான். நானும் வேணும்னே என் கொண்டைய அவுத்து விட்டு காத்துல என் முடிய பறக்க விட்டேன். ஒரு நாள் நான் கீழே இறங்கி வந்துட்டு இருந்தப்போ தெருவுல ஆகாஷ் எதிரே வந்தான். அவன் ரொம்ப மெதுவான குரல்ல சொன்னான், மாயாண்ணி, உங்க மொட்டை மாடியில அவ்ளோ காத்து வருது. ஆனா உங்கள பார்த்தா இங்க கீழேயும் சூடேறிடுது. நான் என் பார்வைய லேசா கீழே இறக்கி சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஆகாஷ் தம்பி, சிட்டி மனுஷங்க பேச்சு ரொம்ப இனிப்பா இருக்கு. ஆனா இந்த சூட்ல இருந்து தப்பிக்கணும்னா கொஞ்சம் தள்ளியே இருங்க, இல்லனா தீ பிடிச்சிடும். ஆகாஷ் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, அண்ணி, இந்த அழகுல தீ பிடிக்கிறதுலயும் ஒரு தனி சுகம்தான் இருக்கு. அந்த நாளைக்கு அப்புறம் தினமும் ஜாடைகள் ஆரம்பிச்சுது. நான் மொட்டை மாடிக்கு போவேன். ஆகாஷ் எதிர் பில்டிங்ல இருந்து என்னையே பார்த்துட்டு இருப்பான். சில நேரத்துல நான் வேணும்னே குனிஞ்சு துணிகளை சரி பண்ணுவேன். அப்போ என் முந்தான நழுவ விடுவேன். ஆகாஷோட பார்வை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அத பாக்குறதுல எனக்கு ஒரு தனி சந்தோஷம் கிடைச்சது. ஒரு நாள் நைட்டு ராகேஷ் வேலைக்கு போயிருந்தாரு. ரோகன் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க போயிருந்தான். வீட்ல நான் ஒருத்தி தான் தனியா இருந்தேன். திடீர்னு என் ஃபோனுக்கு ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்தது. அண்ணி, உங்க மொட்டை மாடியில லைட் எரியுது. நான் கீழே தான் நிக்கிறேன். சொன்னீங்கன்னா வந்து ஆஃப் பண்ணிட்டு போறேன். எனக்கு புரிஞ்சிடுச்சு இது ஆகாஷ் தான்னு. நான் ரிப்ளை பண்ணேன், லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு வரணும்னா மாடி படிக்கட்டு திறந்து தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஆகாஷ் மாடிக்கு வந்தான். நிலா வெளிச்சம். ஆகாஷ் எனக்கு ரொம்ப பக்கத்துல வந்து நின்னுட்டு இருந்தான். அவனோட மூச்சு காத்தோட வாசத்தை என்னால உணர முடிஞ்சது. அவன் மெதுவா என் கைய பிடிச்சான். அவனோட தொடுதல் ரொம்ப அனலா இருந்தது. அவன் சொன்னா, மாயா, இத்தனை நாளா நான் உன்னோட ஓவியத்தை தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நேர்ல உன்னை என் முன்னாடி பார்த்து நான் என்னையே மறந்துட்டேன். நான் நடுங்குற குரல்ல சொன்னேன், ஆகாஷ், இதெல்லாம் ரொம்ப வேகமா நடக்குது. யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாகிடும். அவன் என்ன அவனோட அணைப்புக்குள்ள இழுத்தான். என் காதுல மெதுவா சொன்னான், யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்த இரவு நமக்கானது. இந்த நிலாதான் இதுக்கு சாட்சி. அன்னைக்கு நைட்டு நாங்க மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தோம். ஆனா கதையில ஒரு ட்விஸ்ட் வந்தது. திடீர்னு கீழே கதவு தட்டுற சத்தம் கேட்டது. நான் பயந்துட்டேன். ராகேஷ் சீக்கிரம் வந்துட்டாரோன்னு நினைச்சேன். நான் கீழே போனேன். பார்த்தா ரோகன் திரும்பி வந்துட்டான். அவன் கையில ஒரு டிராயிங் புக் இருந்தது. அவன் சொன்னா, அண்ணி, இத பாருங்க. எதிர்ல அந்த ஆகாஷ் இருக்கான்ல, அவன் உங்களை எவ்ளோ ஸ்கெட்ச் வரைஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. அவன் இன்னைக்கு தெரியாம இந்த புக்க கீழே விட்டுட்டு போயிட்டான். நான் அந்த புக்க திறந்து பார்த்தேன். அதுல என்னோட ஒரு அசைவையும் ஆகாஷ் அவ்வளோ நுணுக்கமா வரைஞ்சிருந்தான். நான் அதையே பார்த்துட்டு இருந்தேன். அதுல வெறும் காமம் மட்டும் இல்ல, ஒரு கலைஞனோட காதல் தெரிஞ்சது. அடுத்த நாள் ஆகாஷ் ஊரை விட்டு கிளம்பி போயிட்டான். ஏன்னா அவனோட வேலை முடிஞ்சிடுச்சு. ஆனா அவன் கிளம்புறப்போ ஒரு கடிதம் வச்சுட்டு போனான். மாயா, அந்த இரவு வெறும் சந்திப்பு மட்டும் இல்ல, அது என் வாழ்க்கையோட மிக அழகான நினைவா மாறிடுச்சு. நான் கிளம்புறேன். ஆனா உன்னோட சிரிப்பு எப்பவும் என் புக்குக்குள்ள அப்படியே இருக்கும். அப்போ நண்பர்களே, இதுதான் என்னோட பாதியிலேயே முடிஞ்ச அழகான காதல் கதை.
சில நேரத்துல தெரியாத ஒருத்தர் வந்து உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நிறங்களை நிறைச்சிட்டு போவாங்க. அத உங்களால என்னைக்குமே மறக்க முடியாது. உங்களுக்கு இந்த கதையும் நான் சொன்ன விதமும் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்க மாயா அண்ணி திரும்ப வருவேன், புதுசா ஏதாவது சுவாரஸ்யமான கதையோட. அது வரைக்கும் பாய்.